வணக்கம். உங்கள் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். உங்கள் அனைவரையும் 100 ரூபாய் பொருளாதாரம் 3வது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சிரமப்பட்டு கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்த நம்முடைய 100 ரூபாய் நம்மிடமிருந்து போகும் இடத்தில் அது நமக்கு எவ்வளவு பயனளிக்கிறது என்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது பணம் நம்மிடமிருந்து செல்லும் வழி, இந்த செல்லும் வழி வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். அதே போல பொருளாதாரமும் நம்மிடமிருந்து செல்லும் வழியை நாம் கவனமாக பாதுகாப்பாக முறையாக கையாண்டால் நம்முடைய பொருளாதார வாழ்க்கை வளமாக இருக்கும். அதாவது தற்சார்பு வாழ்க்கை, விவசாயிகளாக அந்தந்த நிலத்து தொழிலை செய்து கொண்டிருந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வரையில் ஒரு பொருளாதார மாற்றங்களை குறித்த சிந்தனைகள் யாருக்கும் இருப்பதில்லை. இன்று மக்களாட்சி வந்த பிறகு, தொழில் புரட்சி வந்த பிறகு, நகர்மயமாக்கல் வந்த பிறகு இன்று தற்சார்பு வாழ்க்கையிலிருந்து மக்கள் பெரும்பாலும் விலகிவிட்டனர். இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகளாக இருந்தாலும் விவசாயிகள் கூட முழுக்க தற்சார்பு வாழ்க்கை இன்று வாழ்வதில்லை. தற்சார்பு வாழ்க்கை என்பது தன்னுடைய செலவுகளை, தனக்கு தேவையானவைகளை இன்னொருவரிடம் பணம் கொடுத்து வாங்காமல் நமக்கு சொந்தமாக தயாரித்து கொள்வது, பெற்றுக்கொள்வது போன்றவை. அந்த வாழ்க்கையை இன்று மக்கள் வாழ தவறிவிட்டார்கள். இப்பொழுது நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், இன்றைய நகரமயமாக்கலிலும் தொழில் மயமாக்கலிலும் கணினி மயமாக்கலிலும் மக்கள் தற்சார்பு வாழ்க்கை வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படியானால் நாம் சம்பாதித்த பணம் எங்கே போகிறது? சந்தைக்கு போகிறது. இந்த சந்தை என்பது அந்த காலத்தில் திங்கள் சந்தை, வார சந்தை, ஞாயிறு சந்தை, புதன் சந்தை என்று மக்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைகிற பொருள்களை எல்லாம் ஒன்று வந்து குவித்து மக்கள் தாங்கள் விரும்புகிற விலையை பேரம் பேசி வாங்குகிற ஒரு வாழ்க்கை முறை. தயாரித்தவர்களே, உற்பத்தி செய்தவர்களே விற்பதனால் வாங்குபவர்கள் நேரடியாக அவர்களிடம் பேரம் பேசி வாங்கும் முறை. என்று தொழிற்சாலைகளின் பொருட்கள் உற்பத்தியானதோ, பெரு நிறுவனங்கள் பொருட்களை தயார் செய்ய ஆரம்பித்ததோ, பிராண்டட் என்கிற ஒரு விஷயம் வந்ததோ, அப்பொழுதிலிருந்து அரசாங்கத்தின் உதவியோடு எல்லா பொருட்களிலும் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பி என்கிற ஒரு முறை வந்துவிட்டது. பேக்கிங் அண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி வருகிற எல்லா பொருட்களிலும், உதிரியாக வருள்ள பொருட்களிலும் லேபிள்களில் ஒட்டி எம்ஆர்பிகளை போடுகிறார்கள். எம்ஆர்பி என்பது ஒரு தனி மனிதன் தனக்கு தேவையான பொருளை விற்பவரிடம் வாங்கும் பொழுது பேரம் பேசாமல் வாங்க வைக்கிற ஒரு முறை. ஒரு பொருளின் உண்மையான விலை வாங்குபவருக்கு தெரிந்திருந்தாலும் தயாரிப்பவர் அவராக இல்லாத பொழுது விற்பவரிடம் பேரம் பேசி வாங்க முடியாத ஒரு சூழல். பார்கெனிங் என்பது நம் நாட்டின் ஒரு அடிப்படை உரிமை. அதை இன்று நாம் பெற முடிவதில்லை. ஒரு ஹோட்டலில் உணவு செல்கிறோம், அவர்கள் சொல்கிற விலையை தான் நாம் உணவு சாப்பிட வேண்டும். ஒரு துணிக்கடையில் விலை போடுகிறார்கள், அவர்கள் சொல்கிற எம்ஆர்பி விலையில் தான் நாம் வாங்க வேண்டும். ஒரு மளிகை கடைகளில் போகிறோம், எந்த பொருட்களை வாங்கினாலும் எம்ஆர்பி விலையில் தான் போட்டிருப்பார்கள், நாம் வாங்க வேண்டும். அடுத்து பேரம் பேசுவதற்கு நாம் மொத்தமாக வாங்குகிற முறையும் ஒரு காலத்தில் வைத்திருந்தோம். மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே வாங்குவது அல்லது வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது என்ற ஒரு முறையை வைத்திருந்த பொழுது பேரம் பேசுவது நமக்கு எளிதாக இருந்தது. இன்றைய வேகமான உலகில் அன்றாட தேவைகளுக்கு தேவையான பொருளை அவ்வப்பொழுது வாங்கப் போவதினால் பேரம் பேசுகிற ஒரு கலையே மக்களிடமிருந்து, வாங்குகிற மக்களிடமிருந்து அருகிவிட்டது. அப்போ பேரம் பேச முடியாத பொருட்களில் அதன் உண்மை விலையை நாம் எவ்வாறு கணக்கிடுவது? ஒரு காலத்தில் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொழுது ஒரு பொருளை தயாரிக்க 80 ரூபாய் செலவாகும் என்றால் அதன் விற்பனை விலை 100 ரூபாயாக இருக்கும். இன்று நவீனமயமாக்கல், கணினிமயமாக்கல், தொழில்மயமாக்கல் என்கிற விஷயங்கள்
தொடர்ந்து 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வளர்ந்து விட்ட பொழுது இன்று ஒரு பொருளின் சராசரி உற்பத்தி விலை 30 ரூபாயாக மட்டுமே இருக்கிறது. சராசரி உற்பத்தி செலவு ஒரு 100 ரூபாயில் 30% மட்டுமே இருக்கிறது. இது எதை குறிக்க வருகிறது என்றால், நாம் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அந்த பொருளின் அசல் மதிப்பு 30 ரூபாய். அசல் மதிப்பு 30 ரூபாய். நாம் உதாரணத்திற்கு திருவிழா காலங்களில், பண்டிகை காலங்களில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களில், 10,000கணக்கான ரூபாய்களில் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் அசல் மதிப்பு அதில் 30 விழுக்காடு மட்டுமே. 10,000 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்தோடு ஒரு பண்டிகை என்று நாம் பொருட்களை, நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தோம் என்றால் அதன் அசல் மதிப்பு 3000 ரூபாயே. இது எல்லா பொருட்களுக்கும் பொருத்தமாகும். ஒரு மனிதன் வெளியே போகும்போது அவன் அணிகிற சட்டையிலிருந்து, கடிகாரத்திலிருந்து, பேண்ட்டிலிருந்து, ஷூவிலிருந்து, செருப்பிலிருந்து, பேனாவிலிருந்து, அல்லது அவன் போகிற வாகனத்திலிருந்து, அல்லது அவன் வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, பாத்திரம், பண்டங்கள் உட்பட எல்லா பொருள்களிலும் தயாரிப்பவனிடம் நேரடியாக வாங்க முடியாத ஒரே காரணத்தினால் உற்பத்தி விலையை விட 2.5 மடங்கு, அதாவது 30 விழுக்காடுக்கு தயாரிக்கிற உற்பத்தி பொருளை நாம் 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஆக நம்முடைய 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிற முயற்சி உண்மையில் 3000 ரூபாய் தான். 70% நாம் குறைந்த மதிப்பில் தான் பொருட்களை வாங்குகிறோம். பணம் செல்லும் வழி நமக்கு 70% அதன் உண்மை மதிப்பிலிருந்து அதிகமாக நம்மிடம் வாங்குகிறது. இதன் மூலம் நம் பணம் நமக்கு முழுமையாக 100 ரூபாய் பயனை அளிப்பதே இல்லை. இந்த 3 காணொளிகள் தொடர்ந்து வருவதை நான் தொகுத்து தருகிறேன். பணம் நமக்கு வரும் வழியில் அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்கு நாம் போடும் உழைப்பு நமக்கு 100 ரூபாயாக வருகிறது. பணம் இருக்கும் இடத்தில் அந்த பணத்தை 90 நாட்கள் நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நமக்கு 75 பைசா கிடைக்கிறது. பணம் நம்மிடமிருந்து செல்லும் வழியில் நாம் வாங்கும் பொருட்களின் சந்தை மதிப்பு 100 ரூபாய்க்கு 30 ரூபாயாக இருக்கிறது. அப்படி என்றால் தனி மனிதர்களே, உங்கள் 100 ரூபாய் பொருளாதாரத்தின் கணக்கை பாருங்கள். இதோ 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் உங்கள் உழைப்பின் கணக்கில் 10,000 ரூபாய் மதிப்பு. நீங்கள் வாங்குகிற இடத்தில் 30 ரூபாய் மதிப்பு. அப்படி என்றால் உண்மையில் நாம் அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு 10,000 ரூபாய்க்கு நாம் உழைத்தால் நம் இறுதி பயன் 30 ரூபாயாக இருக்கிறது. ஐடி தொழில் செய்பவர்களே, பெரும் நிறுவனத்தில் அதிகாரிகளாக இருப்பவர்களே, பெரும் நிர்வாகிகளாக, சந்தை முதலீட்டாளர்களாக இருப்பவர்களே, சிந்தியுங்கள். ஒரு 10,000 ரூபாய்க்கு நாம் கொடுக்கிற உழைப்பு நமக்கு 100 ரூபாய் தாளாக வரும் பொழுது அந்த 100 ரூபாயை பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு 30 ரூபாய் பயனை தருகிறது. ஒரு 100 ரூபாய் நமக்கு எவ்வளவு இழப்பை கொடுக்கிறது? அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கடினமாக நம்முடைய கல்வி, உழைப்பு, திறமை அனைத்தையும் செலவு செய்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மதிப்பில் நாம் கொடுக்கும் உழைப்பு 100 ரூபாய் தாளாக நம்மிடம் வந்து இறுதியில் நமக்கு தேவையான 30 ரூபாய் பொருளாக பரிமாற்றம் அடைகிறது. அந்த வழியில் நாம் கவனிக்கத்தக்க வேண்டியது என்னவென்றால்,
10,000 ரூபாய் நாம் உழைக்கிற சமயத்தில் நமக்கு இறுதி பயனை கணக்கு பண்ணும் பொழுது 9,970 ரூபாய் இழப்பு வருகிறது. இப்படி ஒரு சமுதாய சிக்கலில் தான் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய கல்வி முறை, இன்றைய வருமான உழைப்பு முறை, தற்சார்பு முறைகளை ஒழித்த பிறகு, விவசாயிகளின் ஈடுபாடுகள் குறைந்த பிறகு, அவரவர் நிலத்தில் அவரவர் உழைத்து பணம் சம்பாதிப்பது குறைந்த பிறகு, எந்திரமயமாக்கலாலும் நவீனமயமாக்கலாலும் கணினிமயமாக்கலாலும் நாம் இன்று பலரிடம் வேலை செய்யும் நிலைக்கு போகும்போது அதிகபட்சமாக நாம் இழக்கிற தொகை ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 9,970 ரூபாயை நாம் இழக்கிறோம். பொருளாதார மேதைகளே, பொருளாதார விவரமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த சூழலை மாற்றுவதற்கு என்ன வழி? இன்று ஏதேனும் பொருளாதார நிபுணர்கள், கல்வி நிபுணர்கள், அரசியல் நிபுணர்கள், ஆலோசகர்கள் இதை மாற்றுவதற்கு வழி சொல்கிறார்களா? இதைத்தான் நாம் அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும். இந்த அறிவு கொண்டு சிந்தித்தால் இதை நாம் இழக்காமல் இருக்கலாம். கவனியுங்கள், ஒரு 100 ரூபாய் பொருளாதாரத்தை ஏன் மெனக்கெட்டு தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் என்றால், ஒவ்வொரு 100 ரூபாய் உழைப்பிற்கும் நாம் இழக்கும் பண மதிப்பு 9,970 ரூபாய். இதை மாற்றுவதற்கான வழிகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு எவரேனும் கற்பித்தால் அதன்படி நீங்கள் நடக்கலாம். அப்படி இல்லை எனும் பொழுது இதற்கான மாற்று வழியை, பொருளாதார மேம்பாட்டு வழியை நீங்கள் தேட வேண்டியது மிக 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 கட்டாயம். ஆகவே அந்த வழிகளை தேடி உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். மேற்கொண்டு இந்த 100 ரூபாய் பொருளாதாரத்தை நாம் சொந்தமாக எவ்வாறு மேற்கொண்டு வெற்றி அடைவது என்பதை அடுத்த பகுதியில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.